தேவேந்திரன் நம்மோடு இணைக்கின்றார். தேவேந்திரன், இனி உங்களுடன். நன்றி அசீப். இந்த நிலையில சென்ற முறை பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா 26% வாக்குகள் தான் வாங்கியிருந்தாங்க ஜார்க்கண்ட்ல. ஆனால் இந்த முறை 30.8% வாக்குகள் பெற்றிருக்காங்க. கூடவே 31 தொகுதிகளில் முன்னிலையில் இருப்பதா தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்குது. இந்திய தேசிய காங்கிரஸ் 2 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாக்கு சதவீதம் பார்க்கும் பொழுது 8.6% இருக்குது. அதே போல ஜார்க்கண்டினுடைய மாணவர் கூட்டமைப்பு பாரதிய ஜனதாவினுடன் அவங்க கூட்டணி அமைச்சிருந்தாங்க. அந்த கட்சி 3 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்த்தா அவங்க 3.4% வாக்குகளை பெற்றிருக்காங்க. இதே போல ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா 22.1% வாக்குகள் பெற்றிருக்காங்க. முன்னர் இவங்க 27% வாக்குகள் வைத்திருந்தாங்க. இந்த முறை இதுவரை பதிவு செய்யப்பட்ட வாக்குகளில் 22.1% வாக்குகளை அவங்க வச்சிருக்காங்க. அவங்க மொத்தமாக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா 21 தொகுதிகளில் முன்னிலையில் இருப்பதா தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கு. இது தவிர ராஷ்ட்ரிய ஜனதா தளம் 3 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்காங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் 2 தொகுதிகள் முன்னிலையில் இருக்காங்க. ஜெய் பாரத் சமந்தா பார்ட்டி 1 தொகுதியில், மதுகோடாவின் ஜெய் சமந்தா பார்ட்டி 1 தொகுதியில் முன்னிலையில் இருக்கு. ஜார்க்கண்ட் பார்ட்டி 1 தொகுதியிலும், நவ்ஜவான் சங்ராஸ் மோர்ச்சா 1 தொகுதியிலும் முன்னிலையில் இருக்காங்க. இது தவிர பல்வேறு சிறு சிறு கட்சிகளும் வாக்குகளை தங்களுடைய கட்சிகளுக்கு பிரித்திருக்காங்க. அவங்களுடைய சதவீதம் மிக மிக குறுகிய அளவில் அவன் தேர்தல் ஆணையத்தினுடைய பகுதியிலேயே பார்க்க முடியும். இது தவிர காஷ்மீரிலும் பார்த்தால் இந்த முறை சில மாற்றங்கள் தேர்தல் ஆணையத்தில் தேர்தல் ஆணைய வாக்கு சதவீத பட்டியலில் சில மாற்றங்கள் வந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. இந்த ஜார்க்கண்ட் இது இன்னொரு முறை பார்க்கலாம். ஜார்க்கண்டை பொறுத்தளவு பாரதிய ஜனதா 31 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறார்கள். இந்திய நேஷனல் காங்கிரஸ் 2 தொகுதிகளிலும், ஜார்க்கண்ட் மாணவர் கூட்டமைப்பு 3 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்காங்க. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா 21 தொகுதிகளிலும், ஜார்க்கண்ட் விகாஸ் மோர்ச்சா 7 தொகுதிகளிலும் முன்னிலையில் இருக்காங்க. ராஷ்ட்ரிய ஜனதா தளம் 3 தொகுதிகளில் முன்னிருக்காங்க. வாக்கு சதவீத அடிப்படையில் பாரதிய ஜனதா 30.8% வாக்குகளை பெற்றிருக்காங்க. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா 22.1% வாக்குகளையும், ஜார்க்கண்ட் விகாஸ் மோர்ச்சா 11.7% வாக்குகளையும் பெற்றிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் 8.6% வாக்குகளை வைத்திருக்கிறார்கள். அசீப், இனி உங்களுடன்.